டாக் வித் காட் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். நான் இறையாசிரியருடன் சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களும் உண்டு, கொடுக்காதவர்களும் உண்டு. நாம் நம்முடைய வசதி வாய்ப்புகள் பொருட்படுத்தாமல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். அவருடைய தியாக பலியில் நம்மையும் நம்முடைய சிறு சிறு சந்தோஷங்களையும் தியாகம் செய்வோம், மனப்பக்குவம் அடைவோம். கடவுள் நமக்கு பெரிய சந்தோஷத்தை தந்து நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பான். திருவிவிலியம் எழுதுதல் நாள் 64. விடுதலை பயணம் 31ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. கூடார கலைஞர்கள் 7ஆம் நாள் ஓய்வு நாள் என 2 தலைப்புகளிலே அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது. சற்றலசுவோம் வாருங்கள். ஆண்டவர் மோசேயிடம், யூதா குலத்தை சார்ந்த கூரின் மகனான ஊரியின் மகன் பெட்செயேல் என்பவனை நான் பெயர் சொல்லி அழைத்துள்ளேன். ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் அவனுக்கு உண்டாகுமாறு நான் அவனை இறை ஆவியால் நிரப்பியுள்ளேன். இதனால் அவன் பொன், வெள்ளி, வெண்கல வேலை செய்யவும், பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை தீட்டவும், மரத்தை செதுக்கவும், மற்றெல்லாவித நுண்ணிய வேலைகள் செய்யவும் வேண்டிய திட்டமிடும் நுட்பத்திறன் பெற்றுள்ளான். மேலும் தான் குலத்தை சார்ந்த அகிசமாக்கின் மகன் ஒகலியாபு என்பவனையும் நான் அவனோடு நியமித்துள்ளேன். ஞானமுள்ளோர் அனைவரின் உள்ளத்திலும் நானே ஞானம் அருளியுள்ளதால் அவர்கள் நான் உனக்கு கட்டளையிட்டபடி அனைத்தையும் செய்வர். அவையாவன: சந்திப்பு கூடாரம், உடன்படிக்கை பேழையோடு அதன் மேலமைந்த இரக்கத்தின் இருக்கை, கூடாரத்திலுள்ள அனைத்து துணைக்கலன்கள், அப்பமேசை, அதன் துணைக்கலன்கள், பழுதற்ற விளக்குத்தண்டு, அதன் அனைத்து துணைக்கலன்கள், தூபபீடம், எரிபலி பீடம், அதன் அனைத்து துணைக்கலன்கள், தண்ணீர் தொட்டி, அதன் ஆதாரம், அழகுற பின்னப்பட்ட ஆடைகள், குருவாகி ஆரோனுக்குரிய திருவுடைகள், குருத்துவ பணி புரிவதற்காக அவன் புதல்வருக்குரிய ஆடைகள், திருப்பழிவு எண்ணெய், தூய தலத்திற்கான நறுமண தூப வகைகள் ஆகியவை நான் உனக்கு கட்டளையிட்டபடி இவை அனைத்தையும் அவர்கள் செய்வர் என்றார். ஆண்டவர் மோசேயிடம், நீ இஸ்ரேல் மக்களிடம் அறிவிக்க வேண்டியதாவது: நீங்கள் என் ஓய்வு நாட்களை கருத்தாய் கடைபிடியுங்கள். ஆண்டவராகிய நானே உங்களை புனிதமாக்குகிறவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படி அது எனக்கும் உங்களுக்கும் இடையில் உங்கள் தலைமுறை தோறும் ஓர் அடையாளமாக இருக்கும். ஓய்வு நாளை கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு புனிதமானதாகும். அதன் தூய்மையை கெடுப்பவன் கொல்லப்படவே வேண்டும். அந்நாளில் வேலை செய்பவன் எவனும் தன் மக்களிடமிருந்து விலகி வைக்கப்பட வேண்டும். 6 நாட்கள் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ ஓய்வு நாளாகிய சாபத்து, ஆண்டவருக்கு புனிதமான நாள். ஓய்வு நாளில் வேலை செய்பவன் எவனும் கொல்லப்படவே வேண்டும். இஸ்ரேல் மக்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்றுமுள்ள உடன்படிக்கையாக விளங்கும்படி தலைமுறை தோறும் ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டும். இது எனக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே என்றுமுள்ள ஓர் அடையாளம். ஏனெனில் ஆண்டவராகிய நான் 6 நாட்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் உருவாக்கி 7ஆம் நாளில் ஓய்வெடுத்து இளைப்பாறினேன் என்றார் ஆண்டவர். ஆண்டவர் சீனாய் மலை மேல் மோசேயோடு பேசி முடித்த பின் கடவுளின் விரலால் எழுதப்பட்ட கற்பலகைகளான உடன்படிக்கை பலகைகள் 2ஐயும் அவரிடம் அளித்தார். இவ்வாறு விடுதலை பயணம் 31ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. மேலும் கடவுள் என்னென்ன இஸ்ரேல் மக்களுக்கு செய்கின்றார் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.